சமாதானமும் அண்ணலம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் முதற்கொண்டு இங்கு குழுமி இருக்குகிற நம் அனைவரும் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் அவனுடைய மேலான கருணையும் இம்மையிலும் மறுமையிலும் நமது கபரிலும் நிலவட்டுமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். மேலும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நாம் செய்த எல்லா விதமான நல் காரியங்களை நல் அமல்களை அல்லாஹ் பொருந்தி கொள்வானாக. குறிப்பாக இஷாவினுடைய தொழுகை, தராவீஹினுடைய தொழுகை, பித்ருவாஜிபுடைய தொழுகை, அதில் ஓதப்பட்ட அனைத்து வசனமுடைய நன்மையை ஓதிய செவி மடுத்து கேட்ட நம் அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிரப்பமான நற்கூலியை தந்தருவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றோடு 25 துசுக்கள் முடிவடைந்து இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் நாளையிலிருந்து உங்களுக்கு தராவீஹில் இன்றைய விட அரை ஜுசு குறைத்து தான் ஓதப்படும், 15 பக்கங்கள் தான் ஓதப்படும் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். வழமை போல் இன்றும் 1.25 ஜுசுக்கள், 25 பக்கங்கள், 24வது ஜுசு முடிவடைந்து 25 முழுமையாக ஓதி முடிக்கப்பட்டது. சூராவினுடைய அடிப்படையில் ஹாமீம் சஜ்தா என்ற சூரா, ஷூரா என்ற ஒரு சூரா, சுஹ்ருஃப் என்ற ஒரு அத்தியாயம், துஹான் என்ற ஒரு அத்தியாயம், ஜாசியா என்ற அத்தியாயம், 5 அத்தியாயங்கள், 5 சூறாக்கள் ஆரம்பிக்கப்பட்டு முழுமையாக அது முடிக்கப்பட்டன. இன்று நாம் பார்க்குகிற 2 செய்திகளும் ஒரே சூறாவில் தான் இடம்பெறுகிறது. இன்றைய 2வது ரக்காயத்தில் ஓதப்பட்ட வசனம் ஹாமீம் சஜ்தா சூறாவினுடைய 2வது பக்கத்தில் இடம்பெறுகிற ஆயத்து ஃபைன் அஅது ஃபகுல் அன்தர்துக்கும் ஸாயிகதம் மிஸ்ல ஸாயிகதி ஆதி வ சமூத். ஆது கூட்டத்தையும் சமூது கூட்டத்தையும் இடியால் நாம் அழித்ததை போன்று நீங்கள் அல்லாஹ்வை புறக்கணித்தால் உங்களையும் அழிப்போம். நபியே, நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் என்று இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உபதேசத்தை யாரிடம் சொன்னார்கள்? அச்சமூட்டி எச்சரிக்கை நாயகம் யாருக்கு செய்தார்கள்? தஃசீர்களை எடுத்து பார்க்கிற போது அபூ ஜஹல் மற்ற குறைஷிகள் எல்லாம் ஒரு மஷூரா பண்றாங்க. இந்த மாதிரி முஹம்மதுகிட்ட போய் பேசணும். யாரு பேசுறது? பேசக்கூடிய மனிதருக்கு 3 திறமைகள் இருக்க வேண்டும். கவிநடை தெரிய வேண்டும், கவிதை அடிப்படையில் பேசக்கூடியவராக இருக்க வேண்டும், சூனியம் தெரிந்திருக்க வேண்டும், ஜோசியம் தெரிந்திருக்க வேண்டும். இந்த 3 யாருக்கு தெரியுமோ அவரு போய் முஹம்மதிடம் பேசினால் நம்ம வழிக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு அபூ ஜஹல் சொல்றான். அந்த சபையில் இருந்து உத்துபா அவரு சொல்றாரு, எனக்கு தெரியும், கவிதை தெரியும், ஜோசியம் தெரியும், சூனியமும் தெரியும், நான் எவ்வளோ பெரிய ஆளையும் பேசி என் வழிக்கு கொண்டு வந்துடுவேன். சில பேர் இருக்கான், எவ்வளோ பிரச்சனைனாலும் அப்படி இப்படி பேசி சரி பண்ணிடுவாங்க, எதையாவது சொல்லி கரெக்ட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி இந்த உத்துபா ஏதாவது பேசி அப்படி இப்படி ஆசையை காமிச்சு சரி பண்ணிடுவான். இவன் நேரா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்தான். வளமை போல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, எங்களுடைய மூதாதையர்களை நீங்கள் திட்டுகிறீர்கள், சிலைகளை பொய்ப்படுத்துகிறீர்கள், எங்களுடைய குடும்பத்தை நீங்கள் பிரிக்குகிறீர்கள், எங்களுடைய அந்தஸ்து உங்களுக்கு தெரியும், உங்களுடைய அந்தஸ்தும் எங்களுக்கு தெரியும், நீங்கள் இப்படி எல்லாம் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் வச்சான். யா இப்ன அஹி, என் சகோதரின் மகனே முஹம்மதே, உமக்கு ஆட்சி வேண்டுமானால் சவ்வதுனாக்க, உம்மை நாம் தலைவராக ஆக்குகிறோம், உமக்கு கீழ் நாங்கள் இருக்குகிறோம், உமக்கு மாலன் செல்வம் வேண்டுமானால் என்னுடைய எல்லா செல்வத்தையும் கொண்டு வந்து கொட்டுகிறோம்,
நீங்களே ஆகப்பெரிய பணக்காரர்களாக இருந்து கொள்ளலாம். இல்லை உங்களுக்கு உடம்புல ஏதாவது நோய் கொஞ்சம் குழப்பம் ஏற்பட்டு அதனால தான் நீங்க இப்படி பேசுறீங்க அப்படின்னா நல்ல ஒரு மருத்துவரை ஏற்படுத்தி நாங்களே செலவு செய்து உண்மை சரிபடுத்துகிறோம், உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்கிறாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவுமே பேசல. நாயகம் கேட்டார்கள், அவ்வராகத்தை யா அபா வலி உத்துபா, நீ உன் பேச்ச முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன். இஸ்மல் மாகூல், நான் என்ன சொல்கிறேனோ அதை கேள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருகாமையில் உட்கார்ந்த ஒரு காஃபிர், ஒரு உத்துபா ஆசையை காண்பித்து நாயகத்தை எப்படியாவது தன்னோடு இணைத்து கொள்ளலாம் என்று ஆசையில் வந்தவன் நாயகத்திற்கு அருகாமையில் உட்காருகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்று ஓதப்பட்ட முதல் ரக்காத்தில் ஓதப்பட்ட சூரா ஹாமீம் சஜ்தா, அந்த சூறாவை நாயகம் ஓதினார்கள். 13 ஆயத்துகளை ஓதினார்கள். இவனுக்கு குர்ஆன் பிடிக்காது, நபியை பிடிக்காது. ஆனால் உட்கார்ந்து கேட்குகிறான், எந்திரிச்சு போக முடியாது, உட்கார்ந்து கேட்டுதான் ஆக வேண்டும். நாயகம் ஓத ஓத கேட்டுக்கொண்டே இருக்கிறான். அந்த நடைமுறையும் புரியும், வார்த்தையும் புரியும், நாயகத்துடைய குரலும் அழகு, இரண்டையும் ரசித்து கேட்டு தன்னை மெய் மறந்து விடுகிறான். 13வது ஆயத்தில் நாயகம் ஓதினார்கள், ஆது சமூகத்தை நாம் எப்படி அழித்தோமோ இடியை கொண்டு அதுபோன்று உங்களையும் அழிப்போம் நீங்கள் அல்லாஹ்வை புறக்கணித்தால் என்று நாயகம் ஓதுகிற அந்த வசனத்தை கேட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாயை பொத்தி விடுவான். தன் கையை எடுத்து நாயகத்துடைய வாயை பொத்தி விட்டு, முஹம்மதே, இதற்கு மேல் நீங்கள் ஓத வேண்டாம். நீங்கள் சொன்ன வார்த்தை அல்லாஹ்வையும் ரசூலையும் புறக்கணித்தால் இடி வந்து நாங்கள் அழிந்து விடுவோம். உடனே எந்திரிச்சு தன் வேட்டியை இழுத்து சொருகி கொண்டு வேகமாக ஓடினான். சபையிலிருந்து வேகமாக ஓடி தன் வீட்டில் போய் உட்கார்ந்தான். அபூஜஹல் குறைஷிகள் எல்லாம் வீட்டுக்கு வந்தான். என்னாச்சு, நீ சபைக்கு வராம வீட்டுக்கு போயிட்ட? சொன்னான் உத்துபா, வல்லாஹி மா சமைத்து கத்து ஹாதா, இது போன்ற ஒரு வார்த்தையை நான் கேட்டது கிடையாது. லா பிஷ்ஷர் வலா பிஸ்ஸஹர் வலா பிகாஹினியத்தி, அந்த வார்த்தை கவிதையும் அல்ல, கவிஞர்கள் பாடுவதை போன்று கவிதை அல்ல அது, சூனியக்காரர்கள் சொல்லுகிற சூனியம் அல்ல அது, ஜோசியக்காரர்கள் சொல்லுகிற குறி அல்ல அது, அதைவிட அற்புதமான ஒரு வார்த்தையை நான் கேட்டேன். முஹம்மது ஓதினார். ஓதி கொண்டு கடைசியில் முடிக்கிற போது நான் அவருடைய வாயை பொத்தி விட்டேன். அவர் சொன்னார், அல்லாஹ்வை புறக்கணித்தால் இடியால் நீங்கள் அழிக்கப்படுவீர்கள் என்று அந்த வசனத்தை அவர் ஓதினார். முஹம்மது வாழ்க்கையில் பொய் சொல்லியது கிடையாது. அவர் சொன்னால் அது நடந்து விடும். அதனால் தான் அவர் வாயை பொத்தி விட்டு நான் வந்து விட்டேன். யா மாஷர குறைஷி மக்களே, அவரை விட்டு விடுங்கள், அவரை தனிமையாக விட்டு விடுங்கள், அவர் போக்கிலே அவர் போகட்டும், அவரோடு நீங்கள் நெருங்க வேண்டாம். அவர் உண்மையாளர், அவர் உண்மையைத்தான் சொல்லுகிறார், அவர் வெற்றி பெறுவார். அவர் வெற்றி பெற்றாலும் நமக்கே தான் வெற்றி, அவரை நீங்கள் தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று உத்துபா அவர்கள் சொல்லியதை வரலாறுகளில் பார்க்கிறோம். அன்பானவர்களே, குர்ஆன் என்பது கவிதை அல்ல, சூனியம் அல்ல, ஜோசியக்காரன் சொல்லுகிற குறி அல்ல. குர்ஆன் அற்புதமானது, பல்வேறு விதமான அர்த்தங்களை கொண்டது, பல்வேறு நடந்த வரலாறுகளை பேசுகிற அற்புதமான வேதம் திருமறை குர்ஆன். இரண்டாவது செய்தியாக இதே பக்கத்தில் 2வது பக்கத்தில் ஓதப்பட்ட கடைசி வசனம், அந்த ஆயத்திற்குத்தான் நாம் சுஜூது செய்தோம். அந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுவான், அர்த்தத்தை மட்டும் நான் சொல்லுகிறேன், ஆயத்தை ஓதுனா நீங்களும் சுஜூது செய்கிற மாதிரி ஆயிடும். அல்லாஹ் சொல்லுவான், மலக்குமார்கள் இரவிலும் பகலிலும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிறார்கள், எப்பொழுதும் ரப்பை தஸ்பீஹ் செய்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த ஆயத்துடைய தஃசீர்களில் ஒரு செய்தியை பதிவு செய்கிறாங்க. அதே செய்தி 30வது ஜுஸ்லையும்
இடம்பெறும். கடைசி ஜுசுவிலும் உண்டு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்கை படைத்தார். ஒரு மலக்கை, ஹுஸ்காயில் என்பது அவர் பெயர். 22வது ஜுசுவில் ஃபாத்திர் என்ற அத்தியாயத்தில் முதல் வசனத்தில் அல்லாஹ் சொல்லுவான், இந்த வான பூமிகளை நாம் புதியதாக படைத்தோம், ருசுல்மார்களை மலக்குமார்களை படைத்தோம், ஒளி அஜ்னிஹத்தின் வசுலாச வருபா, அவர்களுக்கு மஸ்னா வசுலாச வருபா, 2 ரெக்கைகள் இருக்கும், 3 ரெக்கைகள் இருக்கும், 4 ரெக்கைகள் இருக்கும், ஒய்ஸீது அதைவிட அதிகமாக இருக்கும். எண்ணிக்கையை அல்லாஹ் சொல்லவில்லை. 2, 3, 4 எவ்வளவு வேண்டுமானாலும் இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டார். ஆக அந்த அடிப்படையில் ஒரு மலக்கு படைக்கப்படுகிறார். உஸ்காயில் என்பது அவர் பெயர். சமானியத்து அஷர அல்ஃப், 18,000 ரெக்கைகள் இருந்தது. 18,000 ரெக்கைகளை அல்லாஹ் கொடுத்தார். பிரம்மாண்டமான மலக்கு அவர். ஒரு ரெக்கையிலிருந்து இன்னொரு ரெக்கைக்கு போகணும்னா 500 வருஷம் நடந்தாதான் ஒரு ரெக்கையிலிருந்து இன்னொரு ரெக்கைக்கு போய் சேர முடியும். அப்ப 18,000 ரெக்கைகள், பிரம்மாண்ட தோற்றம். இவருக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. என்ன சந்தேகம் அப்படின்னா, அரிசிக்கு மேல என்ன இருக்கு, நம்ம போய் பார்க்கலாமா அப்படின்னு யோசிக்கிறார். பிரம்மாண்டமான தோற்றம்ல. அப்ப அல்லாஹ்ட்ட கேட்டார், அல்லாஹ் அரிசிக்கு மேல என்ன பொருள் இருக்கு? அல்லாஹ் சொன்னா, நீங்க போய் பாருங்க. இவ்வளவு பெரிய மலக்கு கிளம்ப போறார். அல்லாஹ் இன்னும் ரெக்கையை அதிகப்படுத்தி கொடுத்தார். திரும்ப 18,000 ரெக்கையை கொடுத்தார். 36,000 ரெக்கைகளோடு வேகமா பறந்தார். எத்தனை வருடங்கள் பறந்தார்? 20 ஆண்டுகள். 20 ஆண்டுகள் அவர் பறந்தார், அடைய முடியல. திரும்ப அல்லாஹ்ட்ட கேட்டார். திரும்ப அல்லாஹ் இல்லாஹு அந்த ரெக்கைகளை இன்னும் இரட்டிப்பாக்கினார். 72,000 ரெக்கைகளை அல்லாஹ் கொடுத்தார். திரும்ப இந்த மலக்கு பறந்தார். சலாசீன சனத்தன், 30 ஆண்டுகள் பறந்தார். அரிசை தொட முடியவில்லை. அவ்வளவு தூரம் பறந்தாலும் பிரம்மாண்ட அவ்வளவு ரெக்கைகளை வைத்து அடித்தாலும் தொட முடியவில்லை. கடைசியில் அல்லாஹ்ட்ட சொன்னாரு, ரப்பே, என்னால தொட முடியலை. உன்னை அரிசியுடைய தூணை என்னால் அதனுடைய எல்லையை அடைய முடியவில்லை. ரப்பே, நான் தோற்று விட்டேன். நீ பரிசுத்தமானவன், நீ உயர்ந்தவன் என்று அந்த மலக்கு சொன்ன தஸ்பீஹ் சுப்ஹான ரப்பியல் அலா, யா அல்லாஹ், நீ பரிசுத்தமானவன், நீதான் ஆக உயர்ந்தவன் என்று சொன்னார்கள். இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்லிவிட்டு நாயகம் சொன்னார்கள், இஜஅலூஹு ஃபீ சுஜூதிக்கும், உங்களுடைய தொழுகையில் சுஜூதில் இந்த தஸ்பீஹை நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்லி தந்ததை தஃசீர்களில் எழுதுகிறார்கள். அது அன்பானவர்களே, அல்லாஹ்வை மலக்குமார்கள் சதாவும் தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு உயர்வுக்கு போனாலும் ரப்பினுடைய அந்த எல்லையோ அதனுடைய அந்தஸ்தையோ யாரும் அடைய முடியாது. அல்லாஹ் அனைத்தையும் விட்டு பரிசுத்தமானவர் என்பதை குர்ஆன் நமக்கு சொல்லுகிறது. இந்த ரப்பினுடைய வல்லமை விளங்கி அவனுக்கு அடிபணிந்து வாழ்கிற நன்மக்களாகவும் அல்லாஹ் கொடுத்த நிஅமத்திற்கு நன்றி செலுத்துகிற நன்மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் ஆக்கி தந்தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.